எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலினில் மீனாக இருந்தவள் நான், உனக்கென கரை தாண்டி வந்தவள்தான் என வீட்டை தாண்டி வந்த முகநூல் காதலி. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உனை நான் கொன்று புதைத்தேன், மன்னிப்பாயா மன்னிப்பாயா என்ற காதலன் என முகநூலில் பழகியவுடன் தனிமையில் சந்தித்துக் கொண்ட காதலர்களுக்குள் நடந்த பயங்கரம் குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் த்ரில்லர் செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் ஹொசகொப்பலு கிராமத்தைச் சேர்ந்தவர் 38 வயது பிரீத்தி. இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளும் உள்ளனர். பிரீத்தி ஹாசனில் உள்ள ஒரு ஆயத்த ஆடை நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். அவரது கணவர் ஆட்டோ டிரைவர் ஆவார். அடிக்கடி ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் மூழ்கி கிடந்ததாக கூறப்படும் பிரீத்தி கடந்த 19ஆம் தேதி இரவு வழக்கம் போல் முகநூலில் மூழ்கி இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவர் மண்டியா மாவட்டம் கேஆர்பேட்டை தாலுகா கரோடி கிராமத்தைச் சேர்ந்த 26 வயது, அதாவது தன்னை விட குறைவான புனித் என்ற வாலிபர் முகநூலில் ஆன்லைனில் இருப்பதை பார்த்தார். உடனே அவருக்கு பிரீத்தி நண்பர்களாக இணைய விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதை சற்று நேரத்தில் புனித் ஏற்றார். இதையடுத்து இருவரும் இரவு முழுவதும் ஹஸ்கி எழுத்தில் சாட்டிங் செய்துள்ளனர். மறுநாள் காலை பிரீத்தியை புனித் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார். பின்னர் கடந்த 21ஆம் தேதி நேரில் சந்திக்க பிரீத்தி அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் அவர்கள் இருவரும் கடந்த 22ஆம் தேதி ஹாசனில் நேரில் சந்தித்தனர். புனித் தனது நண்பரின் காரை எடுத்துக்கொண்டு ஹாசனுக்கு வந்துள்ளார். அதுபோல் பிரீத்தி தனது தோழியின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வந்திருந்தார். இருவரும் நேரில் சந்தித்த பின்னர் தன்னை காரில் எங்காவது தூரமாக அழைத்துச் செல்லுமாறு புனித்திடம் பிரீத்தி கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் பேரில் புனித் பிரீத்தியை மைசூருவுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு இருவரும் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தனர். பின்னர் அங்கிருந்து மண்டியாவில் கேஆர்எஸ் அணை அருகே உள்ள ஒரு விடுதிக்கு சென்று ஆரை எடுத்து தங்கினர். அப்போது இருவரும் அன்பை பரிமாறிக்கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மீண்டும் பிரீத்தி அன்புக்காக அழைத்துள்ளார். ஆனால் அதற்கு புனித் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தன்னை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் செல்லுமாறு பிரீத்தி கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரீத்தியை கேஆர்பேட்டை அருகே கத்தரக்கட்டே வனப்பகுதிக்கு புனித் காரில் அழைத்துச் சென்றார். அங்கு சென்றதும் மீண்டும் புனித்தை பிரீத்தி அன்புக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு புனித் மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த புனித் பிரீத்தியை சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் அங்கு கிடந்த ஒரு கல்லை எடுத்து பிரீத்தியின் தலையில் கடுமையாக தாக்கினார். இதில் இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்த பிரீத்தி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். இதையடுத்து பிரீத்தியின் உடலை காரில் எடுத்துக்கொண்டு புனித் அப்பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கு பிரீத்தியின் உடலை வீசிய புனித் அவரது உடலில் இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டார் என கூறப்படுகிறது. இதற்கிடையே பிரீத்தி வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த அவரது கணவர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். அதன் பேரில் போலீசார் பிரீத்தியின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டனர். அப்போது அந்த அழைப்பை எடுத்து புனித் பேசியுள்ளார். அவர் பேசும்போது, நான் வாடகை கார் டிரைவர் பேசுகிறேன். பிரீத்தி எனது காரில் பயணிக்கும் போது செல்போனை மறந்துவிட்டு சென்றார் என்று கூறிவிட்டு தலைமறைவாகியுள்ளார் புனித். இதையடுத்து கேஆர்பேட்டை போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த புனித்தை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் கொடுத்த முதற்கட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் இப்படி ஒரு தகவல் தற்போது வைரலாகி கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் புனித்தின் வாக்குமூலம் 1984 வெளியான விதி படத்தில் நாயக வில்லன் மோகன்
நீதிமன்றத்தில் கொடுக்கும் வாக்குமூலத்தைப் போலவே இருக்கிறது எனவும் விமர்சனம் எழுந்துள்ளது. விதி படத்தில் மோகன் நீதிமன்றத்தில் ராதா என்னை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போனா, நானும் போனேன், கடல்ல குளிக்கலாம்னு சொன்னா, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னேன், திடீர்னு பிடிச்சு என்ன அலையில் தள்ளிட்டா, அவளும் என் மேல விழுந்துட்டா, என் துணியெல்லாம் நனைஞ்சிடுச்சு, இந்த ஈர துணியோட எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கேட்டேன், பக்கத்திலேயே ஹோட்டல் இருக்கு, அங்க ஒரு ரூம் எடுத்து துணியெல்லாம் காய வச்சுட்டு அப்புறமா போலாம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போனா, ஒரு ரூம்குள்ள போனதும் கதவை மூடி தாழ்பா போட்டுட்டா, பட்டுன்னு புடவைய அவுத்து போட்டுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தா, எனக்கு வெட்கமா இருந்தது, திரும்பி நின்னுக்கிட்டேன். அவ சிரிச்சுக்கிட்டே இந்த காலத்திலும் இப்படி ஒரு மக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே என்னை இறுக்கி பிடிச்சுக்கிட்டா, கன்னத்துல கழுத்துல எங்க பார்த்தாலும் முத்தம் கொடுத்துட்டா. நான் அப்படியே பயந்து அவளை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். இப்படித்தான் இருக்கிறது புனித்தின் முதற்கட்ட வாக்குமூலம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பறவை முனியம்மா போன்ற பாட்டிகளை கூட விட்டு வைக்காமல் ஹாய் டோலி, நைஸ் டோலி, சாட்டையடி பதிவு டோலி, உங்க ப்ரொஃபைல் பிக்சர் சூப்பர் டோலி என்றெல்லாம் வலை வீசும் ஜொல்லன் மத்தியில் அந்த இளம் பெண்ணே ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்ததாகவும், அவரே தூரமாக அழைத்துச் செல்ல சொன்னதாகவும், அவரே ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றதாகவும், அவரே யாருமில்லாத காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் செல்ல சொன்னதாகவும், அவரே மீண்டும் மீண்டும் உல்லாசத்துக்கு அழைத்ததாகவும் கூறும் புனித்தின் வாக்குமூலம் அவ்வளவாக நம்பும்படியாக இல்லை. அவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தால் முகநூலில் பழகியவுடன், அவர் அழைத்தவுடன் ஏன் காரை எடுத்துக்கொண்டு ஜொல்லடித்தபடி பிரீத்தியை பார்க்க ஓட வேண்டும்? பிரீத்தி தன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி வற்புறுத்தி இருக்கலாம். ஆனால் ஆசை தீர்ந்த புனித் அதற்கு மறுத்திருக்கலாம். அதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு எப்படி ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவரும் என்கிறார்கள் கர்நாடக காவல்துறையினர் கண் சிமிட்டியபடி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.